ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செட்டிநாடு அம்மணி சேனல். இன்றைக்கி நான் பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னா, நம்ம வீட்டில் வளர்க்கக்கூடிய ரோஸ் செடி, மல்லிகைப்பூ செடியெல்லாம் பூக்காமல் இருந்ததுன்னா நம்ம எப்படி அதை பூக்க வைக்கலாம் அப்படிங்கிற வீடியோ தான் இது. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் கொடுங்க, எல்லாருக்குமே இதை ஷேர் பண்ணுங்கள், எல்லாருமே இதை தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது பூக்காத மல்லிகைப்பூ செடி. இப்போ பாருங்கள் எவ்வளோ கிளைகள் விட்டு நிறைய கிளைகள் ஃபுல்லாமே மொட்டுக்கள் வச்சுருக்குது. அதே போல் ரோஸு செடியுமே பார்த்தீங்க அப்படின்னா பூக்காமலே வாங்கி வச்சதுலேருந்து தளைஞ்சிட்டே தான் இருந்தது, பூக்கவே இல்லை. இப்போ நான் இது எப்படி பூக்குது அப்படிங்கிறத நான் வீடியோவில் சொல்லியிருக்கேன். அப்படியே வீடியோவை பார்த்துட்டே வாங்க. இப்போ இந்த ரோஸ் செடியிலையுமே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கிளைகள் விட்டு மொட்டுக்கள் வைக்க ஆரம்பிச்சிருச்சு. ஓகே, இப்போ வாங்க நாம் வீடியோக்குள்ளே போகலாம். அடுத்து நாம் பக்கெட்டில் பாவக்காய் விதை போட்டிருந்தோம்ல, இது வேஸ்ட்டு கழிவுகளில் கொண்டு போட்டது தான், காய்கறி கழிவுகளில். அதிலிருந்து முளைச்சி வந்த செடி இந்த பாவக்காய் செடி. இது நல்லா இப்போ படர ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கு சுட்லி கயிறை பக்கெட்டில் சுற்றி கட்டி விட்டு பக்கத்தில் உள்ள மரத்தில் இதை நான் இழுத்து கட்டியிருக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ரோஸ் செடி, அதாவது பன்னீர் ரோஸு, இதுக்கப்புறம் வச்ச ரோஸ் செடி எல்லாமே நல்லா பூக்குது. இது மட்டும் பூக்கிறதே இல்லை. இந்த 2 கிளைகள் ரொம்ப ஹைட்டாக மர அளவுக்கு வளர்ந்துருச்சு. அதனால் என்ன ஆகுது அப்படின்னா, இந்த செடி மற்ற பக்கம் கிளைகள் விடாமல் அப்படியே வளர்ந்துக்கிட்டே போகுது. இப்போ இதை என்ன பண்ணணும் அப்படின்னா, கீழேருந்தே இந்த 2 கிளைகளையும் கட் பண்ணி விட்டுறணும். ஏன் அப்படின்னா எல்லா சத்துக்களையுமே இந்த கிளைகள் 2மே எடுத்துக்குது. மற்ற பக்கம் எங்கிட்டுமே கிளைகள் விடவும் இல்லை, பூக்களை மொட்டு வைக்கலை, எதுவுமே பண்ணல. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, எல்லா சத்துக்களையும் இது எடுக்கும்போது அது அப்படியே அந்த செடி இருந்துருது. இது எல்லார் வீட்லேயுமே இந்த செடிகள் இது மாதிரி ஒரு பக்கம் தளைஞ்சு போயிட்டே இருக்கும். அப்படி தலையில் நீங்கள் இதே மாதிரி கட் பண்ணி விட்டுருங்க. இப்போ மற்ற கிளைகள்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே முடிச்சு போட்டது மாதிரி எந்த ஒரு இடத்துலையுமே ஒரு சிம்பு விட்டு கூட தலையவே இல்லை. அதனால் அந்த ஒவ்வொரு கிளை எண்டுலையும் நம்ம இது மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி விட்டுடலாம். கட் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா அதிலிருந்து புதிய கிளைகள் வர ஆரம்பிக்கும். அதை அப்படியே நீங்கள் வீடியோ பார்த்துட்டே வாங்க, எப்படி தளைஞ்சு மறுபடியும் மொட்டு வச்சுருக்குன்னு மட்டும் பாருங்கள். இந்த கிளைகள் தான் அந்த ரோஸ் செடியிலேருந்து வெட்டின கிளைகள். பாருங்கள் எவ்வளோ ஹைட்டாக வளர்ந்துருக்குன்னு. எல்லா சத்துக்களையுமே இது எடுக்கிறதுனால தான் அந்த செடி வளராமலே இருக்குது. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா மல்லிகைப்பூ செடியுமே பூக்காமல் அப்படியே இலைகள் எல்லாம் முத்தி போய் அப்படியே இருந்தது. அதையுமே நாம் இது மாதிரி கட் பண்ணி விட்டுறலாம். இப்படி கட் பண்ணுறதை கவாத் பண்ணுறது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சீசனில், அதாவது பனிக்காலம் முடிகிற சீசனில் இப்படி நாம் கட் பண்ணி விட்டோம்னா வெயில் சீசனில் நிறைய பூக்கள் பூக்க ஆரம்பிக்கும். மல்லிகைப்பூ செடி எப்போதுமே வெயில் காலத்துக்கு தான் அதிக பூக்கள் கொடுக்கும். பனிக்காலத்தில் சின்ன சின்ன ரொம்ப பொடி பொடியாக மொட்டுக்கள் வைக்கும். ஆனால் நம்ம வீட்டில் வச்சுருக்க செடி இது நல்லா பூக்குங்க. அதாவது தொட்டி ஃபுல்லாமே பூக்கிற செடி. இந்த செடி நல்லா பூக்கக்கூடிய இந்த செடி சுத்தமாக பூக்கவே இல்லை. இலைகளெல்லாம் முத்தி பழுத்து போய் இருந்தது. இப்போ இதையுமே பார்த்தீங்க அப்படின்னா 2 தொட்டியில் உள்ளதையுமே ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக நான் கட் பண்ணி விட்டுறேன். இதே மாதிரி உங்கள் வீட்லேயும் மல்லிகைப்பூ செடி வச்சுருந்தீங்க அப்படின்னா இது போல் இந்த சீசனில் இப்போவே நீங்கள் கட் பண்ணி விட்டுருங்க. அடுத்து வெயில் காலம் ஆரம்பிக்கும், நிறைய பூக்கள் நல்லா அதிக கிளைகள் விட்டு பூக்கள் அதிக பூக்க ஆரம்பிக்கும். இந்த சீசனில் நீங்கள் கட் பண்ணி விட்டிங்கன்னா நல்லா தளைஞ்சு வரும். கட் பண்ணல அப்படின்னா இப்போவே நீங்கள் கட் பண்ணி விட்டுருங்க உங்கள் வீட்டில் இருக்க மல்லிகைப்பூ செடியை. இப்போ அந்த செடியிலே பார்த்தீங்கன்னா தொட்டி செடியிலே ஒரு தக்காளி செடி இருக்குது. இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு 6-7 பழம்னாலும் நான் பறிச்சிருப்பேன். இன்னுமே பிஞ்சுகள் வச்சிட்ருக்குது. சரி, அது காய்க்கிற வரைக்கும் காய்க்கட்டும்னு அப்படியே விட்டுருக்குறேன். இப்போ சுற்றி உள்ள அந்த பழுத்த கிளைகள், முத்தின கிளைகள் எல்லாத்தையுமே நல்லா கட் பண்ணி விட்டுறேன். அப்படியே தளைஞ்சிட்டு வந்தாலுமே சரி, அந்த கிளைகளையுமே நீங்கள் வெட்டி விட்டுருங்க. அதிலிருந்து புதிய கிளைகள் ஒரு கிளையை வெட்டினோம் அப்படின்னா அதிலிருந்து 2 கிளைகள் தனித்தனியாக முளைச்சி வரும். அப்போ அதில் நிறைய பூக்கள் நம்மளுக்கு கொடுக்கும். அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா இனி வெயில் காலம் ஆரம்பிச்சிருச்சு. எப்போதுமே மல்லிகைப்பூ செடிக்கு தண்ணி பார்த்தீங்க அப்படின்னா சூரியன் உதிக்கிறதுக்குள்ளேயுமே நம்ம லைட்டாக தண்ணி கொடுத்துடணும். அதே போல் ஈவினிங்
சாயந்தரம் வந்து சூரியன் மறையிற டயத்தில் லைட்டாக தெளிச்சு விட்டது மாதிரி தினமுமே வந்து நம்ம தண்ணி கொடுக்கணும். நிறைய தண்ணி கொடுக்கக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சம் லைட்டாக நனைகிற மாதிரி கொடுத்தோம் அப்படின்னா அந்த செடிகள் வந்து வாடாமல், இலைகள் வந்து கருகாமல் நல்லா செழிப்பாக வந்து வளர்ந்து வரும். எல்லா செடிகளுக்குமே அதே மாதிரி நீங்கள் தண்ணி கொடுங்க. தொட்டியை விட்டு தண்ணி கீழே இறங்கி போகக்கூடாது. ஏன்னா அந்த மண்ணில் உள்ள சத்துக்கள் எல்லாமே வெளியில் போயிடும். லைட்டாக நனைகிற அளவுக்கு எந்த செடிக்கு நீங்கள் தண்ணி ஊற்றினாலும் லைட்டாக வேர்கள் நனைகிற அளவுக்கு மட்டும் தண்ணி கொடுத்துட்டே வாங்க. அதே போல் வெயில் காலம் ஆரம்பித்ததுனால மழை பெய்கிற மாதிரி அப்படியே சாரல் மாதிரி தண்ணி விடுங்க. எல்லா செடிகளுக்குமே ஃபுல்லாக வந்து நனைச்சி விடுங்க. எல்லா செடியும் நல்லா வந்து அது நல்லா செழிப்பமாக வளர்ந்து வரும். இப்போ ஃபஸ்ட்டு தொட்டியில் வந்து நம்ம சுத்தமாக வந்து கவாத் பண்ணி விட்டுட்டோம், அதாவது கட் பண்ணி விட்டுட்டோம். இப்போ ரெண்டாவது தொட்டியில் வச்சுருக்க மல்லிகைப்பூ செடியும் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக நான் வந்து கட் பண்ணி விட்டுறேன். இதுலேயுமே பார்த்திங்க அப்படின்னா இலைகள் எல்லாமே முத்தி போய் பழுத்து போய் தான் இருந்தது. எல்லா கிளைகளையுமே வந்து கம்ப்ளீட்டாக நாம் கட் பண்ணி விட்டுறலாம். இந்த செடிகளுக்கெலாம் நான் எந்த உரமுமே கொடுக்குறதில்ல. கடைகளில் வாங்கி எந்த ஒரு கெமிக்கல் உரமுமே நான் எந்த செடிக்குமே கொடுக்க மாட்டேன். எப்போதுமே இயற்கை உரத்தை மட்டுமே கொடுப்பேன். நம்ம வீட்டில் உள்ள காய்கறி கழிவுகள், வேஸ்ட்டுகள், அதை வச்சு இதுக்கு வந்து உரங்கள் வந்து தயாரிப்பேன். அதை வந்து நான் ஏற்கனவே வந்து வீடியோவாக உங்களுக்கு கொடுத்துருக்குறேன். அதை பாருங்கள். ஒரு டைம் கொடுத்தாவே போதுங்க. கிட்டத்தட்ட ஒரு மாதம் 1.5 மாதத்துக்கு அதோட சத்துக்களே வந்து இந்த செடிகளுக்கு போதுமானதாக இருக்கும். அதை வச்சு இது வந்து நல்லா தலைய ஆரம்பிக்கும். நம்ம கெமிக்கல் உரம் எந்த செடிகளுக்குமே கொடுக்காம இயற்கை உரத்தில் இப்படி அழகாக செழிப்பமாக வளர்த்து பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா எல்லா செடிகளையுமே வந்து ஓரளவுக்கு ரோஸ் செடி, மல்லிகைப்பூ செடி எல்லாத்தையுமே வந்து கவாத் பண்ணி விட்டுட்டோம். இப்போ இவ்வளோ கிளைகள் வந்து இதில் வந்து வேஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ இந்த எல்லா கிளைகளையுமே எடுத்து வெளியில் போட்டுடலாம். இப்போ இந்த மல்லிகைப்பூ செடியில் உள்ள தக்காளி கண்டு தான் இது. இதில் பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக நிறைய தக்காளி காய் வச்சுருக்குது. அது காய்க்கிற வரைக்கும் காய்க்கட்டுன்ட்டு அது பக்கத்தில் ஒரு குச்சி வச்சு அதை அப்படியே சாய்ச்சி வச்சுருக்கிறேன். நிறைய பூக்களுமே வச்சுருக்குது. அது அப்படியே இருக்கட்டும். அடுத்து இதை கட் பண்ணி விட்டதுலேருந்து கரெக்டாக 15 நாள் ஆச்சுங்க. நான் ஊருக்கு போகையில் கட் பண்ணி விட்டு போனேன். இப்போ 15 நாள் கழித்து வந்து பார்க்குறேன். ஃபுல்லாக வந்து அந்த ரோஸ் செடியில் எல்லா பக்கமுமே வந்து கிளைகள் விட்டுருக்குது பாருங்கள். நல்ல புது கிளைகள் எல்லாமே வந்திருக்குது. இதை நம்ம முன்னாடி கட் பண்ணி விட்டுருந்தா நல்லா தளைஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் வந்து சரி நல்லா தளைஞ்சு போகுது, மேலே போகட்டும்னு நினச்சி அப்படியே விட்டுருந்தேன். ஆனால் எந்த பக்கமே கிளைகள் விடாமல் அப்படியே இருந்தது. இப்போ கட் பண்ணி விட்டதுக்கப்புறம் தான் எல்லா கிளைகள்லையுமே வந்து புதிய புதிய கிளைகள் வந்து இப்போ வந்து பாருங்கள் அதில் மொட்டும் வச்சுருக்குது. அதே போல் மல்லிகைப்பூ செடியுமே பார்த்திங்கன்னா நல்லா நிறைய கிளைகள் வந்திருக்குது. இது வந்து நம்ம வீட்டில் இருக்கிற 7 days ரோஸு. இதுலேயுமே வந்து பூக்கள்லாம் வந்து தினமும் ஒவ்வொரு பூ வந்து கொடுத்துட்ருக்குது. இப்போ இது பார்த்திங்கன்னா நம்ம பாவக்காய் செடி மேலே கட்டி விட்டுருந்தோம்ல, இப்போ அதில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 காய்க்கு வந்து குட்டி குட்டியாக பாவக்காய் வந்து நிறைய காய்ச்சிருக்குது. பூக்களும் அதிகம் பிடிச்சிருக்குது. இப்போ நம்ம வீட்டில் நம்மளே வந்து செடிகள் வச்சு அதிலிருந்து காய் வந்து நம்ம பறித்தோம் அப்படின்னா அவ்வளோ மனநிறைவாக இருக்குது. ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குதுங்க. பந்தல் போட முடியலைனாலும் இது மாதிரி பக்கெட்டை சுற்றி இது மாதிரி கயிறை கட்டி விட்டு மேலே இப்படி பக்கத்தில் ஏதோ ஒரு கம்பியிலையோ இல்லை மரம் இருந்ததுன்னா அதில் ஏற்றி விடுங்க. நல்லா இது மாதிரி காய்கள் பிடிக்குங்க. ஊருக்கு போயிட்டு வந்து பார்க்குறப்போ எல்லாமே நல்லா தளைஞ்சு நல்ல காய்கள்லாம் கொடுத்துருக்கிறப்போ ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. இப்போ நாம் வந்து கவாத் பண்ணி விட்ட இந்த மல்லிகைப்பூ செடி பாருங்கள் நல்லா செழிப்பமாக தளைஞ்சு நல்லா அந்த கிளைகள் ஃபுல்லாமே பார்த்திங்கன்னா அரும்பரும்பாக சின்ன மொட்டுக்கள் நிறைய வச்சுருக்குதுங்க. கிளைகள் ஃபுல்லாமே மொட்டுக்களாக இருக்குது. இது கரெக்டாக இந்த மாதிரி தளைஞ்சு வர்றதுக்கு 15 நாள் ஆயிடுச்சுங்க. உங்கள் வீட்லேயும் பூக்காத மல்லிகைப்பூ செடி, ரோஸ் செடி இருந்தால் இது மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக அதுவும் வந்து நல்லா நிறைய கிளைகள் விட்டு பூக்க ஆரம்பிக்கும். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா செட்டிநாடு அம்மணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி எல்லாருக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பார்க்குற எல்லாருமே ஒரு லைக் கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.